لا تحسبن الدين بعيد عن حب وحياة وبهجرك للدين ستحيا تعشق ما قلبك يهوى أو أن الأيام ستحلو وترى الدنيا شطا. பண்டைய எகிப்தின் காலத்தில் கடவுளாக காணப்பட்டு தனது மக்களால் வணங்கப்பட்டு பல நாடுகளால் அஞ்சப்பட்டு அதிகாரத்தினால் ஆணவத்துடன் வாழ்ந்தவன் ஃபிர்அவுன். ஒரு ஆட்சி தலைவன் எப்படி இருக்கக்கூடாதோ அதற்கு உதாரணமாக இவன் வாழ்ந்தான். ஃபிர்அவுன் பற்றிய வரலாறு அல்லாஹ் குர்ஆனில் எச்சரித்ததில் மிகவும் முக்கியமான ஒன்று. ஃபிர்அவுன் எகிப்தில் உள்ளவர்களை நிம்மதியாக வாழவிடவில்லை. தன்னை ஒரு கடவுள் என கூறிக்கொண்டு திரிந்தான். ஃபிர்அவுனிடம் எல்லாமே இருந்தது. செல்வம், அதிகாரம் மற்றும் ஒரு முழு சாம்ராஜ்யமே இருந்தது. ஒரு பூமியின் பலம் தன்னிடம் இருந்ததாக உணர்ந்தான். இவ்வளவு ஆள்பலம், படைபலம் இருந்த போதிலும் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் முன்னிலையில் மனத்தாழ்மை இல்லை. இறைவன் நான் தான் என்று கூறிக்கொண்டு திரிந்த ஃபிரௌன் என்ன ஆகினான்? அவனை யாரும் எதிர்த்து நின்றுவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக அன்றுள்ள அப்பாவி மக்களையும் பிறந்த குழந்தைகளையும் அநியாயமாக கொன்று குவித்தான். இதை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், إن فرعون علا في الأرض وجعل أهلها شيعا يستضعف طائفة منهم يذبح أبناءهم ويستحيي نساءهم إنه كان من المفسدين. இப்படி எத்துணை குழந்தைகளை கொன்று குவித்தாலும் அல்லாஹ்வின் சூழ்ச்சியை அவனால் முறியடிக்க முடியவில்லை. அந்த அநியாயக்கார ஃபிரௌனை எதிர்த்து நிற்க போகும் குழந்தை அவன் வீட்டிலேயே வளர்கிறது என்பது பாவம் அந்த ஃபிரௌனுக்கு தெரியவில்லை. சூழ்ச்சிக்காரர்களுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரனாகிய இறைவன் அந்த ஃபிரௌன் கட்டுப்பாட்டிலேயே மூசா எனும் குழந்தையை வளர செய்தான். சில காலத்திற்கு பின்னர் அந்த குழந்தையை ஃபிரௌனுக்கு எதிராக அனுப்பினான். அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடம் தெளிவான அடையாளங்களுடன் அனுப்பி அன்றைய முஸ்லிம்களை அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கும்படி கட்டளையிட்டான். இதை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், ثم بعثنا من بعدهم موسى بآياتنا إلى فرعون وملئه فظلموا بها فانظر كيف كان عاقبة المفسدين. ஃபிரௌன் உள்ளம் ஆணவத்தால் மூடப்பட்டிருந்தது. அல்லாஹ் அனுப்பியவற்றை ஏற்க மறுத்தான். மூசா நபியின் கைத்தடி பாம்பாக மாறிய போதும் அதை ஏற்காமல் அவன் பெருமை அவன் கண்களை மூடிவிட்டது. இதை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், فألقى عصاه فإذا هي ثعبان مبين ونزع يده فإذا هي بيضاء للناظرين. இவ்வளவு அற்புதங்களை கண்ட போதிலும் ஃபிரௌனின் இதயம் கடினமாகிவிட்டது. மேலும் அவன் அடிபணிய மறுத்துவிட்டான். இதற்கு பின்னர் அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை அனுப்பினான். இதை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், فأرسلنا عليهم الطوفان والجراد والقمل والضفادع والدم آيات مفصلات فاستكبروا وكانوا قوما مجرمين. நைல் நதியின் நீர், இரத்தம், தவளைகள், பேன்கள் மற்றும் வெட்டுக்கிளியாக மாறுவது உட்பட பல அறிகுறிகள் ஃபிரௌனுக்கும் அவனுடைய மக்களுக்கும் அனுப்பப்பட்டது.
ஆனாலும் ஃபிரௌன் தொடர்ந்து பிடிவாதமாக இருந்தான். அல்லாஹ்வின் கட்டளையை மீறினான். மூசா நபியின் சான்றுகளை பார்த்த அன்றைய சூனியக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்றனர். அதை பார்த்த ஃபிர்அவுன், நான் அனுமதி அளிப்பதற்கு முன்பே அவர்களை நம்பிவிட்டீர்களா? இதன் விளைவை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று கூறினான். உங்கள் மாறுக்கால் மற்றும் மாறுக்கையை வெட்டுவேன் என்று கூறி பயமுறுத்தினான். இருந்த போதிலும் அன்றைய முஸ்லிம்கள் ஏக இறைவனான அல்லாஹ்வை நம்பி நின்றார்கள். இந்த ஃபிரௌன் நிலை என்ன ஆனது? முஸ்லிம்களை இவன் என்ன செய்தான்? அல்லாஹ் முஸ்லிம்களை காப்பாற்றினானா? ஃபிரௌனுக்கு அல்லாஹ் என்ன தண்டனை வழங்கினான் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரும் பதிவுகளில் காணலாம்.